மனதில் தன்னை சாமி பட போலீஸ் விக்ரம் என்ற நினைப்பில் கத்தியை தீட்டி வரும் இவர் தன்னை ரிட்டையர்டு போலீஸ் என்பதையே மறந்துவிட்டு கத்தி சுற்றும் காட்சிதான் இது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த சின்ன ஓபுளாபுரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான முனிரத்தினம் என்பவர் எளாவூரில் தனஞ்செழியன் என்பவருக்கு சொந்தமான அரை கிரவுண்ட் இடத்தை வாங்கியதாக தெரிகிறது. இந்த இடத்தில் ஏற்கனவே பாஜக அலுவலகமும் சிட் ஃபண்ட் அலுவலகமும் இயங்கி வந்ததாக தெரிகிறது. இடத்தை வாங்கும்போது முனிரத்தினம் வாடகைக்கு இயங்கி வந்த அலுவலகத்தை காலி செய்ய 3 மாத காலம் அவகாசம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. பத்திரப்பதிவின் போது அவகாசம் அளிக்க ஒப்புக்கொண்டு ஓய்வு பெற்ற போலீஸ் முனிரத்தினம் நிலம் தன் கைக்கு வந்ததும் அலுவலகம் நடத்தி வந்த பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளரான தியாகு என்பவரிடம் சென்று தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அலுவலகத்தை இப்போதே காலி செய்ய வேண்டும் என கராராக கூறியதோடு இடத்தை தமக்கு விற்ற தனஞ்செழியனை தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு தன்னிலை மறந்து குடிபோதையில் வீச்சரிவாளுடன் அலுவலகத்துக்கு வந்த முனிரத்தினம் வாசலிலேயே அரிவாளை தீட்டி கொண்டு தென்னாவட்டாக வந்ததுடன் வெளியே நின்று கொண்டிருந்த தியாகுவின் சட்டையை பிடித்து இழுத்து அலுவலகத்திற்குள் சென்றார். அங்கு தியாகுவின் மகளான சிறுமி இருப்பதையும் பொருட்படுத்தாத முனிரத்தினம் தியாகுவை வெட்ட பாய்ந்து அராஜகம் செய்தார். தொடர்ந்து அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து அதனை வெளியில் இழுத்து ஓட்ட முனிரத்தினம் தியாகுவை ஆபாச வார்த்தைகளில் வசைபாடினார். இதில் அலறி போன தியாகுவின் மகள் அப்பாவின் பின்னால் சென்று பயந்தபடி நின்று கொண்டிருந்தாள். தியாகு கொடுத்த தகவலின்படி நிகழ்விடத்திற்கு வந்த ஆரம்பாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் ஆறுமுகத்தையும் திட்டிய முனிரத்தினம் அலுவலகத்தில் இருந்த ஷோஃபாவை வேகமாக தள்ளியதில் எஸ்ஐ ஆறுமுகமும் காயமடைந்தார். கண்ணை மறைக்கும் போதையில் அடாவடி செய்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியை போலீசார் பக்குவமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என புகார் எழுந்தது. முனிரத்தினத்தின் அட்ராசிட்டி வீடியோ செய்தியில் வந்ததும் கடமைக்கு வழக்கு பதிவு செய்த போலீசார் அலட்சியம் காட்டி முனிரத்தினத்தை தப்பிக்க வைத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறை பாசத்தால் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் கனிவு காட்டும் இதே போலீஸ் சாமானியன் என்றால் மட்டும் லத்தியை ஓங்கி கொண்டு பாய்வது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டியிலிருந்து செய்தியாளர் மகேஷ் குமார்.